வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு தரமான தெலுங்கு கிரைம் த்ரில்லர் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். படத்துடைய பேர் யூஃபோரியா. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்துல வர நம்ம ஹீரோயின் தான் மேலே கோர்ட்ல கேஸ் போட்டு தனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்ற மாதிரி கோர்ட் ஏறி இருக்காங்க. கோர்ட்ல இருக்க ஜட்ஜி முதல் கொண்டு இப்படி ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணதே இல்லையா. எஸ், ஒருத்தர் தானா முன் வந்து தான் பேர்லயே கேஸ் கொடுத்து தனக்கு தண்டனை வேணும்ன்ற மாதிரி வந்து நிக்கிறாங்கன்னா, அப்படி ஹீரோயின் என்ன குற்றம் பண்ணிருக்கணும்? இப்படி ஒரு விசித்திரமான கேஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? இதுதாங்க இந்த படத்தோடைய ஒன்லைன். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்தோடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மணி தியேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர். லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்தோடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஹைதராபாத்ல இருக்க ஒரு கோர்ட்டை காட்டுறாங்க. அந்த கோர்ட்ல ஜட்ஜா இருக்கிறவர்கிட்ட ஒரு விசித்திரமான கேஸ் வந்திருக்குன்ற மாதிரி அந்த கேஸ் கட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா என்ன கேஸ்னா, விந்தியான்ற ஒரு நபர் தன்னுடைய பேர்ல ஒரு கேஸை ஃபைல் பண்ணி தனக்கு தண்டனை வேணும்ன்ற மாதிரி கோர்ட்டுக்கு வந்து ஆஜரா இருக்காங்களாம். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒரு கேஸ் நான் பார்த்ததுல அப்படின்ற மாதிரி ஜட்ஜே ஒரு மாதிரி ஆடி போயிட்டு அந்த கேஸ் எடுக்கிறாரு. இப்போ அப்படியே அந்த கோர்ட்டுக்குள்ள விந்தியான்ற நபர் வராங்க. இவங்க தாங்க இந்த படத்தோட ஹீரோயின். இவங்க வராங்கன்னு தெரிஞ்சதும் பப்ளிக் பிரஸ் இப்படி எல்லாரும் அவங்கள சூழ்ந்துக்கிறாங்க. அவங்கள பத்தி பல பேர் பல விதமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே இவங்களுடைய பையனாலேயே இவங்க ஒரு கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஒருவேளை இவங்க அவங்க பையனையே கொண்டுட்டாங்களோ, அதுக்காக தான் கோர்ட் வந்து ஆஜரா இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி அரசல் புரசலா எல்லாரும் பேசிக்கிறாங்க. இப்போ அப்படியே கோர்ட் ஹியரிங்ல ஜட்ஜ் நம்ம ஹீரோனை பார்த்து, சொல்லுங்கம்மா, உங்க மேல நீங்களே எதுக்காக கேஸ் கொடுத்துருக்கீங்க? நீங்க அப்படி என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் கேட்க, இந்த இடத்துல நம்ம ஹீரோயின், நான் பண்ண பெரிய தப்பு என்னுடைய மகனை நான் சரியா வளர்க்கல அப்படின்ற மாதிரி இவங்களுடைய பையன் விகாஸை பத்தி அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக்கை ஓபன் பண்றாங்க. சிட்டில விகாஸ் பப்ளிக் ஸ்கூல்ன்ற ஒரு பெரிய ஸ்கூல்ல நடத்திட்டு இருக்கவங்க தான் படத்தோடைய ஹீரோயினான விந்தியா. அந்த ஸ்கூல்ல பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ் உடைய பசங்க எல்லாம் படிக்கிறாங்க. அதே ஸ்கூல்ல தான் ஹீரோயின் பையனான விகாஸும் ஹையர் செகண்டரி படிச்சுக்கிட்டு இருக்கான். விகாஸ்க்கு சில செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவனுங்க எல்லாருமே பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ், எம்எல்ஏ, எம்பி, பிசினஸ் மேன்ஸ் உடைய பசங்க. இப்படி ஒரு 5 பேர் கொண்ட ஒரு பாஷான கேங்கே தலைவனா அது நம்ம ஹீரோயின் பையனான விகாஸ். இன்னும் மேஜர் கூட ஆகல, மைனர் வயசுல பார்ட்டி, பப், குடி, ட்ரக்னு ஊதாரித்தனமா சுத்திட்டு இருக்காங்க. இப்படி ஓப்பனிங்லே விகாஸும் விகாஸோட ஃப்ரெண்ட்ஸும் எப்படி பட்டவங்கன்ற மாதிரி நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி சைத்ரான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு ஹையர் செகண்டரி தான் படிச்சுட்டு இருக்கா. ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போதே சிவில் சர்வீஸ் எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. மிடில் கிளாஸ், ரொம்பவே ஒரு பொறுப்பான பொண்ணு. வீட்டுல கூட பாத்தீங்கன்னா தன்னுடைய அப்பா அம்மாக்கு இவ காலையில எந்திரிச்சு காஃபி போட்டு தான் எழுப்புறா. அந்த அளவுக்கு சைத்ரா ரொம்ப பொறுப்பான பொண்ணு. அவ உண்டு, அவ ஸ்டடீஸ் உண்டு, அவ ஃபேமிலி உண்டுன்னு ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்க சைத்ரா. ஒரு நாள் சைத்ராவுடைய ஃப்ரெண்டு இவளுக்கு கால் பண்ணி ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்றா. ஆனா சைத்ரா, இல்ல என்னால முடியாது, எனக்கு படிக்கிற வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்றா. ஆனா அந்த கால்ல இருக்க அவளுடைய ஃப்ரெண்டு, ஹேய், நீ எப்ப பார்த்தாலும் படிப்புன்னு படிப்பிலே தான் இருக்க, ஒரே ஒரு முறை என் கூட பார்ட்டிக்கு வா, செம்ம ஃபன்னா இருக்கும், நான் வேணும் உங்க அப்பா அம்மா கிட்ட கூட பேசுறேன் அப்படின்ற மாதிரி கால்ல இருக்க ஃப்ரெண்டு கேட்க, சரி ஓகே, நீ என் அப்பா அம்மா கிட்ட கேளு அப்படின்ற மாதிரி சைத்ராவும் அந்த போனை கொடுக்க, சைத்ராவுடைய அப்பா அம்மா, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, நான் ஆல்கஹாலிக் பார்ட்டி தானே, கண்டிப்பா சைத்ரா வருவா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அம்மாவும் சைத்ரா கிட்ட, எப்ப பார்த்தாலும் படிப்பு தானே இருக்க, கொஞ்சம் போயிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிலாக்ஸ் பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. எந்த ஒரு பார்ட்டிக்கும் போகாத சைத்ரா முதல் முறையா தான் ஃப்ரெண்டு கூப்பிட்டான்றதுக்காக அந்த பார்ட்டி நடக்கிற பப்புக்கு தாங்க போயிருக்கா. அதே பப்ல தான் விகாஸோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. சைத்ரா அந்த பப்புக்கு வரத விகாஸ் பார்த்த உடனே சைத்ரா ரொம்ப பிடிச்சு போயிடுது. அவனா வாலண்டியரா வந்து சைத்ரா கிட்ட கை கொடுத்து பேச ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்துல ஒரு நார்மல் ஃப்ரெண்ட் மாதிரி பேசுறான். அதுக்கப்புறம் சைத்ரா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பப்ல நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. இப்படி பார்ட்டி டைம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், சரி ஓகே, நான் கிளம்புறேன், என் அப்பாவை நான் கால் பண்ணி வர வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சைத்ரா அந்த பப்ல இருந்து கிளம்பி வெளியே வரா. அப்படி வெளியே வந்ததும் அப்படியே நைட் டைம் ஆயிடுது. லேட் நைட் ஆனதுக்கு அப்புறம் தான் சைத்ராவை அவங்க அப்பா வீட்டுக்கு கூட்டு வராரு. வீட்டுக்கு வரும்போதே சைத்ரா ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா வரா. ஒரு வேலை பார்ட்டில ரொம்ப ஆடிட்டா போல இருக்கு அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸும் பெருசா எடுத்துக்கல. சைத்ராவும் அமைதியா போய் படுத்துறா. ஆனா அடுத்த நாள் காலையில ரெஸ்ட் ரூம்ல தண்ணியை திறந்து விட்டு குளிக்கும் போது சைத்ரா ஓன்னு அழுறா. அவ உடம்புல இருந்து பிளட்டா வந்துட்டு இருக்கு. நேத்து பார்ட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இவ லைஃப்ல ஏதோ ஒரு பெரிய ட்ராஜடி நடந்திருக்கு. அது அவளை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணுது. பார்ட்டிக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே சைத்ரா வீட்டுல எல்லார்கிட்டையும் எரிஞ்சு விழுறா. அதுலயும் குறிப்பா சைத்ராவுடைய அப்பாவும் தம்பியும் கிட்ட வந்து, சைத்ரா உனக்கு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி கிட்ட வந்தாலே ஒரு மாதிரி அலறா. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒன்னும் புரியல, ஏன் இப்படி நடந்துக்கிறா, நேத்து நைட்டு பார்ட்டிக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே ஒரு மாதிரி இருக்கா, பார்ட்டில என்ன நடந்துச்சு சொல்லுமா அப்படின்ற மாதிரி சைத்ராவுடைய பேரண்ட்ஸ் அவகிட்ட கேட்கும் போது தான் நேத்து அவளுக்கு நடந்த அந்த கொடுமைகளை பத்தி டீடைலிங்கா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. நேத்து சைத்ரா பார்ட்டில இருந்து வெளியே வந்ததுமே அவ அப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கேப்ல இந்த விகாஸ் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட வந்து, ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு பர்த்டே கேக் கட் பண்ணலாம் இருக்கும், நீங்களும் செலிப்ரேஷன்ல கலந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்கான். ஆரம்பத்துல தயங்கின சைத்ரா விகாஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா கூப்பிட்டதுனால சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவனை நம்பி கார்ல ஏறி இருக்கா. கார்ல ஏறின கொஞ்ச நேரத்திலே இந்த கார்ல பெட்ரோல் இல்ல, வேற கார்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கவர்மெண்ட் கார்ல இந்த விகாஸோட 5 ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட சைத்ராவையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசி அந்த கவர்மெண்ட் கார்ல ஏத்திக்கிறாங்க. கார்ல இந்தியன் பிளாக், அது ஒரு கவர்மெண்ட் கார், இதெல்லாம் பார்த்து தான் சைத்ராவும் நம்பி ஏறி இருக்கா. ஆனா அந்த கார்ல ஏறின கொஞ்ச நேரத்திலே விகாஸோட ஃப்ரெண்ட்ஸும் எந்த இன்டென்ஷன்ல சைத்ராவை அந்த கார்ல ஏத்திருக்காங்கன்றத ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எஸ், அவனுங்க 5 பேரும் சேர்ந்துட்டு சைத்ராவை கடத்திக்கிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா பார்த்து அந்த காரோட கூட்டு போயிட்டு சைத்ராவை அந்த காருக்குள்ளே லாக் பண்ணி ஒவ்வொருத்தரா சைத்ராவை நாசம் பண்ணிருக்கானுங்க.
அதை வீடியோ வேற எடுத்திருக்கானுங்க. இப்படி இவளுக்கு நடந்த அந்த சம்பவத்தை பத்தி சொன்னதும் அவ்வளவுதாங்க அவங்க பேரண்ட்ஸ் மொத்தமா உடஞ்சு போயிறாங்க. ஆனாலும் தைரியமா இருக்க சைத்ரா, என் பொண்ணுங்க நாங்கெல்லாம் பார்ட்டி பப்புன்னு போக கூடாதா, அப்படி போனாலே எங்களை இப்படிதான் தப்பா யூஸ் பண்ணுவானுங்களா, எந்த தப்பும் பண்ணாதன்னா வீட்லயே முடங்கி கிடக்கணுமா, எல்லா தப்பும் பண்ணிட்டு அவனுங்க சந்தோஷமா இருப்பானுங்களா, நான் விட மாட்டேன், போலீஸ் ஸ்டேஷன் போவோம், அவனுங்களை பத்தி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சைத்ரா தனக்கு நடந்த அந்த கொடுமைகளை பத்தி எல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் கூட்டிட்டு போறா. அங்க போனதும் ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் கிட்ட தனக்கு நடந்த கொடுமைகள் பத்தி எல்லாம் டீடைலிங்கா சைத்ரா சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்படி சொல்லும் போது தான் இதுல இன்வால்வ் ஆயிருக்க அந்த பசங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாருமே பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ். இந்த கேஸ்ல சைத்ராக்கு நியாயம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான், இருந்தாலும் நம்ம போராடுவோம் அப்படின்ற மாதிரி அந்த லேடி போலீஸ் சைத்ராக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புறாங்க. இப்படி சைத்ரா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்த கொஞ்ச நேரத்திலே விகாஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சைத்ராவை நாசம் பண்ணத வீடியோ எடுத்தானுங்களே அதை வேற ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதாங்க, அப்லோட் ஆன கொஞ்ச நேரத்திலே பப்ளிக்ல அந்த வீடியோ வைரல் ஆக ஆரம்பிக்குது. இதை விகாஸ் பார்த்துட்டு, டேய் அந்த வீடியோ எதுக்கு அப்லோட் பண்ணீங்க, முதல்ல அதை டெலிட் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ டெலிட் பண்ணது மட்டும் இல்லாம போச்சு, அந்த பொண்ணு கண்டிப்பா நம்ம மேல கேஸ் கொடுத்துருப்பா, நாங்களாம் போயிட்டு தலைமறை வாரோம் அப்படின்ற மாதிரி விகாஸோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தலைமறை வாயறாங்க. சைத்ராவை நாசம் பண்ண இந்த கேஸ் பூதாகரமா வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த கேஸ்ல நேரடியா கமிஷனர் இன்வால்வ் ஆகுறாரு. அந்த கேரக்டர்ல நம்ம ஜிவிஎம் தான் நடிச்சிருக்காரு. சைத்ராவுடைய கேஸை ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு இவர் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி இவருடைய இன்வெஸ்டிகேஷன்ல இவங்களுக்கு சில ஆதாரங்கள் கிடைக்குது. அதுல முக்கியமா இவனுங்க சைத்ராவை நாசம் பண்றதுக்காக யூஸ் பண்ண அந்த கார் பக்கத்துல இருந்த அந்த பசங்களுடைய ஒரு சில பொருட்கள், இது எல்லாத்தையுமே இவர் சேகரிச்சு அந்த 5 பசங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணி அரெஸ்டும் பண்றாரு. விகாஸ் அரெஸ்ட் ஆன செய்தி கேட்டதுமே விகாஸோடைய அம்மாவான நம்ம ஹீரோயின் டோட்டலா உடைச்சு போயிறாங்க. அவங்க ஸ்கூலுக்கு வெளியில பொதுமக்கள் எல்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல்ல பசங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஹெட் மாஸ்டரா இருந்த நம்ம ஹீரோயினால அவங்க பையனை ஒழுங்கா வளர்க்க முடியலையே, அந்த குற்ற உணர்ச்சியில அவங்க அந்த ஸ்கூலுடைய முக்கியமான பதவியில இருந்தே விலகிறாங்க. வீட்டுக்கு வந்ததும் ஹீரோயின் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் மாத்தி நம்ம பையன் இந்த அளவுக்கு மோசமான கிரிமினலா வளர்ந்ததுக்கு காரணமே நம்ம தான், நாம அவனை சரியா வளர்க்கல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் தான் பையனை நினைச்சு கூனி குறுகுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போதே அரெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த 5 பேரையும் நம்ம கமிஷனரே நேரடியா போய் விசாரிக்கிறாரு. ஆனா அந்த 5 பேரும் தான் அந்த குற்றத்தை பண்ணுன்னு ஒத்துக்காம எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படி பெரும்புள்ளிங்களோட பசங்க மாட்டினாலே கேஸை ஈஸியா உடைச்சி பசங்களை வெளிக்கொண்டு வந்துருவாங்க. அதுக்காக கமிஷனர் என்ன பண்றாருன்னா, தப்பு பண்ண பசங்க எல்லாருமே மைனர்ஸ், அவனுங்க சொசைட்டில இப்படி ஒரு மோசமான பசங்களா வளர்றாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் அந்த பசங்களுடைய பேரண்ட்ஸ். இந்த 5 பசங்களுடைய பேரண்ட்ஸ் யாருன்னு சொல்லிட்டு கமிஷனர் பிரஸ்ல ரிலீஸ் பண்ணிடுறாரு. எல்லாமே எம்பி, எம்எல்ஏ, பிசினஸ் மேனு பெரிய பெரிய ஆட்களுடைய பசங்களா இருக்காங்களா, அவ்வளவுதாங்க, அவனுங்க எல்லாரும் ஆடி போயிறானுங்க. இப்படி ஒரு விஷயம் பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த 5 பசங்க தான் அந்த குற்றத்தை பண்ணணும் ஒத்துக்காம அப்படியே ஸ்டபர்னா இருக்கானுங்க. இவங்களை எப்படி ஒத்துக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு கமிஷனர் ஒரு பிளான போடுறாரு. கஸ்டடியில் இருக்கும்போது எதை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டானுங்க, அப்படி சாப்பிட்டா பாரடைஸ் ஹோட்டல்ல இருக்க பிரியாணி தான் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி அந்த 5 பேரும் அடம் முடிக்க, சரி ஓகே 5 பேர் இருக்காங்களா, 25 பிரியாணி பாக்கெட் வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி கமிஷனர் சம்பந்தமே இல்லாம 5 பேருக்கு 25 பாக்கெட் பிரியாணி வாங்கிட்டு வர சொல்றாரு. ஆரம்பத்துல யாருக்கும் ஒன்னும் புரியல. ஆனா விகாஸை முதல்ல உட்கார வச்சு, நீ தானே பயங்கரமா பசிக்குன்னு சொன்ன, இந்த பிரியாணி சாப்பிடு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பாக்கெட்டா கொடுக்குறாரு. அவனும் கொலை பசியில இருந்ததுனால முதல்ல ஒரு பாக்கெட் ஈஸியா சாப்பிட்றான், 2வது பாக்கெட் சாப்பிட்றான், 3வது பாக்கெட் சாப்பிட்றான். ஆனா கமிஷனர் விடாம 4, 5ன்னு சொல்லிட்டு அவனை சாப்பிட வச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவனால சுத்தமா முடியல, சாப்பிட்டு வயிறு வெடிச்சிடும் போல இருக்கு. அந்த நிலைமைக்கு அவனை தள்ளப்பட்டு கடைசியில விகாஸ், ஆமா சார் நாங்க தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கமிஷனர் காலில் விழுந்து ஒத்துக்கிறான். அவனை மாதிரி அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களை கூட்டு போயிட்டு எப்படிலாம் பண்ணீங்க அது எல்லாத்தையுமே இவர் ரெக்கார்ட் பண்றாரு. இப்படி இந்த எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கோர்ட்டுக்கும் கொண்டு போய் சப்மிட் பண்றாங்க. ஆனா கோர்ட்ல இந்த 5 பசங்களுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்களே அவங்க எல்லாமே பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ்ல, அவனுங்க ஒரு பெரிய லாயரை ஹையர் பண்ணி இந்த கேஸை உடைக்கிற விதமா சைத்ராவே விருப்பப்பட்டு தான் இந்த 5 பேர் கூட கார்ல ஏறி போயிருக்கான்ற மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜை காட்ட கேஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சைத்ரா பக்கமே திரும்ப ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு சாலிடான எவிடன்ஸ் இன்னும் கோர்ட்ல சப்மிட் பண்ணப்படல. அவ்வளவுதான், சைத்ராக்கு நியாயம் கிடைக்காத போல இருக்குன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போதான் இங்க தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட். லாஸ்ட் மினிட்ல கமிஷனர் ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை கொண்டு வந்து சப்மிட் பண்றாரு. அது என்ன எவிடன்ஸ்னா, இந்த 5 பசங்களும் சேர்ந்து அந்த பொண்ணை நாசம் பண்ணும்போது வீடியோ எடுத்தாங்களே அந்த போனை விகாஸ் அவன் வீட்டு சாக்கடையிலேயே டம்ப் பண்ணிருப்பான். அது எப்படியோ கமிஷனர் கைக்கு கிடைச்சிருக்கு. அதை எடுத்துட்டு வந்து கோர்ட்ல காட்ட, அவ்வளவுதாங்க, இதுக்கு மேல என்ன எவிடன்ஸ் தேவை? சைத்ராவுடைய வாழ்க்கையை நாசம் பண்ண இந்த 5 பேர், அதுலயும் முக்கிய குற்றவாளியான விகாஸ் அவனுடைய மற்ற 4 ஃப்ரெண்ட்ஸ், இவங்க 5 பேருக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷம் அவங்க ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த 5 பசங்களுக்கு தண்டனை கொடுத்துறாங்க. இதுக்கு இடையில இந்த விகாஸ் என்ன பண்றான், ஜெயிலுக்கு கூட்டு போறதுக்கு முன்னாடி தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணிருக்கான். இப்படி தற்கொலை முயற்சி பண்ண விகாஸ் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்கான். தன்னுடைய பையன் இப்படி ஒரு கேஸ்ல மாட்டி தற்கொலை முயற்சி வேற பண்ணிருக்கான்ற செய்தியெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எந்த ஒரு தாயா இருந்தாலும் பொறுத்துக்க முடியாதுல்ல. நம்ம ஹீரோயின் தான் பையனை பார்க்கறதுக்காக ஓடோடி ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்படி போனதும் விகாஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, கவலைப்படாதீங்க, அவன் இப்போ சேஃப் ஜோன்ல தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னதும் உள்ளுக்குள்ள போயிட்டு தான் பையனை பார்த்து நல்ல விதமா பேசுவாங்கன்னு பார்த்தா விகாஸ் கண் முழிச்சதுமே நம்ம ஹீரோயின் அவன் கிட்ட போயிட்டு, நீ எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் ஈஸியா செத்துலான்னு பாக்குறியா? உங்களால இவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்ச அந்த பொண்ணே இந்த முடிவை எடுக்காம உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றதுக்காகவே உயிரோட இருக்கா. எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஈஸியா நீ போய் செந்தலான்னு பாக்குறியா? நீ பண்ண தப்புக்கு ஜெயில கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிக்கணும்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சாவ தொட்டு வந்திருக்க தான் பையன் கிட்ட சொல்லிட்டு போறாங்க. எஸ், இந்த ஒரு சீன் போதுங்க, நம்ம ஹீரோயின் தப்பு பண்ணது தான் பெத்தெடுத்த பையனாவே இருந்தாலும் அதுக்கான தண்டனையா அவன் அனுபவிச்சே ஆகணுன்ற ஒரு மனநிலை கொண்டவங்களா தான் இருக்காங்க. அவ்வளவுதான், இந்த 5 பசங்களும் தண்டனை வாங்கி
வாங்கிட்டு ஜெயிலுக்கும் போயிடறாங்க. அப்படி இவங்களை ஜெயிலுக்கு அனுப்பும்போதே தனித்தனியா பிரிச்சு தனித்தனி செல்லுல தான் அனுப்புறாங்க. அதுலயும் குறிப்பா விகாஸ ஒரு மோசமான செல்லுல கொண்டு போய் விட்டுருக்காங்க. இப்படி ஒரு கொடூரமான கிரைம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்க விகாஸோட லைஃப் என்னாச்சு, எந்த தப்புமே பண்ணாத நம்ம ஹீரோயின் ஆரம்பத்துல எதுக்காக தாமேலே கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, இவங்களால பாதிக்கப்பட்ட சைத்ராவோட நிலைமை என்னாச்சு, இது எல்லாத்தையும் செகண்ட் ஹாஃப்ல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல ஒரு பயங்கரமான கிளைமேக்ஸோட செகண்ட் ஹாஃப்ல தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஜெயிலுக்கு போன விகாஸோட நிலைமையை காட்டுறாங்க. அவன் போன அந்த செல்லுல ஒரு கொடூரமான சைக்கோ இருக்கான். அந்த சைக்கோவுடைய கண்ட்ரோல்ல தான் மொத்த ஜெயிலும் அங்க இயங்கிட்டு இருக்கு. அப்படி அந்த சைக்கோ இருக்கக்கூடிய அந்த செல்லுக்குள்ள போன விகாஸை கொஞ்சம் கொஞ்சமா அவன் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா விகாஸ் போயிருக்கிறதோ யாருமே மன்னிக்க முடியாத ஒரு கொடூரமான கேஸை வாங்கிட்டு தான் நான் உள்ள போயிருக்கான். ஸோ அவனை இந்த சைக்கோ ஆளுங்களும் சேர்ந்துட்டு அவன் கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாங்க. அவ்வளவுதாங்க, கொலை வெறியான விகாஸ் அந்த சைக்கோ பிடிச்சி எல்லார் முன்னாடியும் பயங்கரமா அடிச்சு போட்டுறான். மொத்த ஜெயிலையுமே கண்ட்ரோல்ல வச்சிருந்த சைக்கோவையே நம்ம விகாஸ் அடிச்சதுனால அந்த சம்பவத்துக்கு அப்புறம் எல்லாரும் விகாஸை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே 6 வருஷம் ஓடி போயிடுது. திருந்துவான ஜெயிலுக்கு அனுப்பின விகாஸ் இப்ப வேற மாதிரி உருமாறி இருக்கான். ஜெயிலுக்குள்ள ஏகப்பட்ட தீய பழக்கங்கள், ஜெயிலுக்குள்ள இருந்த ட்ரக் டீலர் கூட எல்லாம் லிங்க் வச்சுட்டு பயங்கரமான ஒரு ட்ரக் அடிக்டா உருமாறி இருக்கான். இதெல்லாம் எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோயின் பையனுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் வாங்கி கொடுத்தே ஆகணுன்றதுக்காக 6 வருஷம் கழிச்சு பரோல்ல நம்ம ஹீரோயின் அவங்க பையன் விகாஸை வெளியெடுக்கிறாங்க. எதுக்காகனா, என்னதான் விகாஸ் இப்படி ஒரு ஊதாரியான பையனா இருந்தாலும் ஸ்கூல் அகாடமிக்ஸ்ல ஒரு நல்ல படிக்கிற பையனா தான் இருந்திருக்கான். இப்படி படிக்கிற பையன் ஊதாரியா மாறினதுக்கு காரணம் அவன் மேல நம்ம கவனம் செலுத்தாதுதான். இதுக்கப்புறம் நம்ம வாழ்ற வாழ்க்கை அவனுக்காக தான். இப்படியே ஜெயில அவனோட வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அவனை பரோல்ல வெளியில கூட்டு வந்து JEE எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வச்சு அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண வச்சு அவன் லைஃப்ல செட்டில் பண்ணுன்றதுக்காக ஹீரோயின் அவனை வெளியில கூட்டு வராங்க. ஆனா ஹீரோனுக்கு தெரியாது, கடந்த இந்த 6 வருஷத்துல அவன் இன்னும் எவ்வளவு மோசமா மாறிருக்கானே தெரியாம அவனை வெளியில கூட்டு வராங்க. கார்ல தன் பையனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போதே பாதி வழியில வண்டியை நிறுத்திட்டு விகாஸ் ஓட ஆரம்பிக்கிறான். அவனை பின்தொடர்ந்து ஹீரோயின் ஓடுறாங்க. விகாஸ் எங்கேயும் போகாத, அம்மா கூட திரும்ப வீட்டுக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டே ஓடுறாங்க. ஆனா விகாஸ் நேரா இப்போ ஒரு பாழடைஞ்சு போன பில்டிங் உடைய மாடி ஓடி இருக்கான். ஆனா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போன நம்ம ஹீரோயின் போய் பார்த்தா ஜெயிலை விட்டு வெளியே வந்ததுமே ட்ரக்ஸ் எடுக்கிறதுக்காக தான் இவ்வளவு தொலைவு ஓடி வந்திருக்கான். அங்க இருக்கவங்க எல்லாருமே ஜெயில இவங்க கூட பழக்கமானவங்க. பரோல்ல வெளியே வந்ததும் இந்த இடத்துக்கு வா, உனக்கு தேவையான ட்ரக்ஸை நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஜெயில் கூட்டாளி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பயவுல இங்க ஓடி வந்து ட்ரக்ஸ் எடுத்திருக்கான். போத மயக்கத்தில் இருக்க தான் பையனை ஹீரோயின் அங்க வந்து கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமா அவனை திருத்தணும்னு பாக்குறாங்க. அவனை குழந்தை மாதிரி பாத்துக்கிறாங்க. ஆனா அவன் அவங்க அப்பா அம்மா கிட்ட பயங்கர ரூடா இருக்கான். இருந்தும் நம்ம ஹீரோயின் விடாப்பிடியா அவனை கூட்டிட்டு போயிட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க. வரப்போற எக்ஸாம் நீ கண்டிப்பா பாஸ் பண்ணணும், இது உன் லைஃப் உடைய செகண்ட் சான்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் அவனுக்கு அட்வைஸா கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அது எதையுமே கேட்காம இந்த பயவுல புக்ஸ் எல்லாத்தையும் கொளுத்திட்டு எனக்கு எதுக்கு செகண்ட் சான்ஸ், என் லைஃப் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் இஷ்டத்துக்கு இருக்க ஆரம்பிக்கிறான். அவங்க அம்மா சொல்ற பேச்சை எதுவுமே கேட்காம இந்த ட்ரக்ஸ் கேங் இருக்காங்களே அவனுங்களை வீட்டுக்கு கூட்டு வந்து பார்ட்டி பண்றது, ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது இப்படியே பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு கடுப்பான நம்ம ஹீரோயின் இப்படியே விட்டா பையனுடைய வாழ்க்கை நாசமா போயிடும் சொல்லிட்டு இவங்களை பிடிச்சி ஜெயில போட்ட கமிஷனர் இருக்கார்ல அவரை நம்ம ஹீரோயின் போய் மீட் பண்ணி பையன் பரோல்ல வெளில வந்தாலும் அவனுக்கு இன்னமும் அந்த கெட்ட பழக்கம்லாம் இருக்கு, பெரிய பெரிய ட்ரக் டீலர் ஸ்கூல்லாம் அவனுக்கு லிங்க் இருக்கு, தயவு செஞ்சு அதை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போய் நம்ம ஹீரோயின் இன்ஃபார்ம் பண்ண 6 வருஷத்துக்கு முன்னாடி கமிஷனரா இருந்த நம்ம ஹீரோ இப்போ பெரிய நார்காட்டிக் ஆஃபீஸராகவே உருமாறி இருக்காரு. அவர் இப்போ இந்த விகாஸை வச்சு அந்த சிட்டில ட்ரக்ஸை வித்துக்கிட்டு இருக்க அந்த கேங்கை பிடிச்சி மொத்தமா ட்ரக்ஸை ஒழிச்சது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமும் நீங்க இதுல இன்வால்வ் ஆகிறத பார்த்தா உங்களை என்கவுண்டர்ல போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி அனுப்பியிருப்பாரு. ஆனா அந்த மிரட்டலுக்கெல்லாம் விகாஸ் பயப்படுற மாதிரி இல்ல. தன்னுடைய அந்த ஜெயில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டு வந்து சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிடான். இதை பார்த்து வெறியான நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுல இருக்க கன் எடுத்து சர்ற மாதிரியா சரக்கு பாட்டில் எல்லாம் ஷூட் பண்றாங்க. வீட்டுல இருந்த விகாஸோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் இதுக்கப்புறம் வீட்டு பக்கம் வந்தீங்க அவனை உங்களையும் ஷூட் பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் விரட்டி அடிச்சதும் ஆல்ரெடி ஃபுல் போதையில இருக்க விகாஸ் இருக்கான அவன் தான் அம்மான்னு கூட பார்க்காம அவங்க அம்மாவுடைய கழுத்தை நெரிச்சு செவுத்தோட செவுத்தா தள்ளுறான். அண்ட் ஃபுல் போதையில இருந்ததுனால தான் முன்னாடி நிக்கிறது தான் அம்மான்னு கூட பார்க்காம ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி அவங்க கிட்டே தப்பா நடந்துக்க பாக்குறான். அவ்வளவுதாங்க, இதுல டிஸ்டர்ப் ஆன நம்ம ஹீரோயின் இவ்வளவு நாள் பையனை பாதுகாப்பா பார்த்திருந்த பையனையே ஒரு மாதிரி வெறித்தனமா அடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அவனை அடிக்கிறது மட்டும் இல்லாம போதுண்டா உன்னை திருத்து நினைச்சதுக்கு என்ன நானே ஷூட் பண்ணி கொண்டு இருக்கணும், நீ பண்ற இந்த அசிங்கத்தெல்லாம் என்னால தாங்க முடியல அப்படின்ற மாதிரி அந்த தருணத்துல இருந்து ஹீரோன் டோட்டலா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் இந்த போதையிலே இருக்குல்ல, இது என்ன பண்ணுது நானும் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் அந்த தருணத்துல இருந்து ஃபுல்லா குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஃபுல்லா குடிச்சிட்டு விகாஸ் இப்ப தெரியுதுடா நீ எதுக்காக இதை குடிக்கிறேன்ட்டு, இதை குடிச்சா நம்ம யாரு என்ன எதுவுமே தெரியாம ஒரு மாதிரி மிருக மாதிரி ஆயிரோம்ல அப்படின்ற மாதிரி அந்த தருணத்துல இருந்து நம்ம ஹீரோன் ஃபுல்லா குடிக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்த நாள் இந்த விகாஸ்க்கு போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் நைட் இவன் என்னென்னலாம் பண்ணா அதெல்லாம் ரியலைஸ் பண்றான். எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு மிருகமா மாறிக்கொண்டதை புரிஞ்சுக்கிட்டு தான் அம்மா கிட்ட வந்து பார்க்கறான். வந்து பார்த்தா அவங்க ஃபுல் போதையில மட்டையா இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா விகாஸ் தான் பண்றதெல்லாம் தப்புன்றதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவங்க அம்மா இவனால குடிக்க ஆரம்பிச்சு போதையில சுத்த ஆரம்பிச்சாங்க. அண்ட் இவனை போலவே போதைக்கு அடிமையா இருந்த ஒரு பொண்ணு போதை தலைக்கு ஏறி ரயில் ட்ராக்ல விழுந்து போய் சாகுறா. இப்படி விகாஸ் சுத்தி எல்லாமே தப்பு தப்பா நடக்க ஆரம்பிக்குது. இங்கதான் அவன் கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்மளால நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அதை புரிஞ்சுக்கிட்ட விகாஸ் எல்லாருமே குடிச்சிட்டே இருக்க அம்மா கிட்ட வந்து அம்மா இதுக்கப்புறம் நான் நீங்க சொல்றதை கேட்கறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவன் திருந்தி படிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயினும் அவங்களுடைய குடிப்பழக்கத்தை விட்டு அவங்க பையனுடைய எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விகாஸ் திரும்பவும் பழையபடி
ட்ராக்குக்கு வந்துட்டு இருக்கான். எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது விகாஸோட எக்ஸாம் அன்னைக்கு அவனுக்காக எல்லாரும் என்ட்ரன்ஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா விகாஸ் வரவே இல்ல. அவனுக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். என்னடான்னு பார்த்தா எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் விகாஸ் தீவிரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் கூட ஜெயிலுக்கு போன அந்த 5 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் விகாஸை மீட் பண்ணி, நம்ம எல்லாரும் ஜெயிலுக்கு போனதுக்கு யார் காரணம் நினைக்கிற? அந்த கமிஷனரா? கிடையாது, அது உன் அம்மா தான். எஸ், அந்த மேஜர் எவிடன்ஸ் ஆன இவங்க அந்த பொண்ணை நாசம் பண்ற வீடியோ எடுத்து அந்த போனை விகாஸ் ஒரு சாக்கடையில் டம்ப் பண்ணினால அதை தேடி கண்டுபிடிச்சி கமிஷனர் கையில கொடுத்து பையனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததே நம்ம ஹீரோயின் தான். சொந்த பையன் கூட பார்க்காம இப்படி ஒரு காரியத்தை அவங்க பண்ணிருக்காங்க. அவ்வளவுதாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் விகாஸ் டோட்டலா உடஞ்சு போய் அந்த எக்ஸாமுக்கு போகாமலே விட்டுருக்கான். தன்னுடைய பையன் எக்ஸாம் எழுத வரலன்னு தெரிஞ்சதும் நம்ம ஹீரோயின் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் சின்ன வயசுல இருந்து ஆனா நான் ஒழுங்கா வளர்க்கல, அதுதான் முக்கிய காரணம். அவனை விட எனக்கு தான் தண்டனை வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கோர்ட்ல தாமேலே கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு வந்திருப்பாங்க. சோ இதை தான் நம்ம படத்துடைய ஆரம்பத்துல பார்த்திருப்போம். இவங்க வந்த மாதிரியே அந்த மத்த 5 பசங்களுடைய பேரண்ட்ஸும் பசங்க இந்த அளவுக்கு மோசமா மாறினது காரணம் நாங்க தான் இந்த மாதிரி அவங்களும் கோர்ட்ல ஆஜராயிருக்காங்க. ஆனா கோர்ட்ல இருக்க ஜட்ஜ் வந்து இந்த காரணத்துக்காகலாம் உங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாது, போயிட்டு உங்க பசங்களுடைய வாழ்க்கையை பாருங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட்டுறாரு. அந்த கேஸையும் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. கோர்ட்ல இருந்து வெளியே வந்ததும் நம்ம ஹீரோனோட பையனான விகாஸ் இருக்காங்க, அவனுக்கு பரோல் டைம் முடிஞ்சு அவனை கூட்டு போறதுக்காக ஜெயில இருந்து வந்திருக்காங்க. அந்த வண்டியில போலீஸ்காரங்களாம் அவனை ஏத்திட்டு போகும்போது ஹீரோயின் டோட்டலா உடஞ்சு போயிறாங்க. அவ்வளவுதான், அவங்க பையனோட லைஃப் மொத்தமா ஜெயிலே முடிய போகுது அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அந்த இடத்துல நம்ம ஜிவிஎம் என்ட்ரி கொடுத்து அந்த வண்டியை நிறுத்தி விகாஸை இறக்கி, எனக்கான பரோலை நான் 2 வீக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன், ஏன்னா டெல்லியில உனக்கு இன்னொரு எக்ஸாம் இருக்கு, இந்த எக்ஸாம் நீ போய் அட்டன் பண்ணு. ஆரம்பத்துல இருந்து லைஃப்காக உங்க அம்மா போராடுற அந்த போராட்டத்தை நான் பார்த்திருக்கேன், எந்த விதத்திலையும் வீணாக கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கேன். டெல்லியில அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணணும்னா பண்ண வேண்டியது ஒண்ணு தான், லோக்கல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போயிட்டு ஒரே ஒரு அப்ரூவல் லெட்டர் மட்டும் வாங்கிட்டு வந்துரு, அதுக்கப்புறம் நீ போய் எக்ஸாம் எழுதலாம், உன் லைஃப்ல உனக்கான செகண்ட் சான்ஸ் உனக்கு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி கொடுத்து அனுப்ப. அவ்வளவுதாங்க, நம்ம ஹீரோயின் பயங்கர ஹாப்பியா வராங்க. அடுத்த சீன்லேயே விகாஸ் நல்லா கிளீனா ஷேவ் பண்ணிட்டு நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு லோக்கல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அப்ரூவல் வாங்குறதுக்காக போய் நிக்கிறான். அங்க போய் நின்னா இங்க தாங்க இந்த படத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட். இந்த லோக்கல் மேஜிஸ்ட்ரேட் பொசிஷன்ல யார் இருக்கான்னு பார்த்தா இவன் நாசம் பண்ண சைத்ரான்ற அந்த பொண்ணு தாங்க. எஸ், இடைப்பட்ட இந்த 6 வருஷத்துல சைத்ரா நல்லா படிச்சு இப்படி ஒரு பொசிஷன்ல இருந்து உட்காந்துருக்கா. தன்னை நாசம் பண்ணவன் தான் முன்னாடி தான் கிட்ட அப்ரூவல் கிட்ட வந்து நிக்கிறத பாக்குறாங்க. சைத்ராவுடைய ஃபேஸை விகாஸால ஃபேஸ் பண்ணவே முடியல. ஆனா சைத்ரா விகாஸ் அண்ட் விகாஸோடைய அம்மாவுடைய நிலைமையை பாக்குறாங்க. உண்மையிலேயே இந்த எக்ஸாமுக்கெல்லாம் தகுதியானவனா அதை செக் பண்ற விதமா அந்த எக்ஸாம்ஸ்ல இருந்து சில கேள்விகளை சைத்ரா நம்ம விகாஸை பார்த்து கேட்க, இந்த பொண்ணை இவன் நாசம் பண்ணானோ அந்த பொண்ணை ஃபேஸ் பண்ண முடியாம ஒரு மாதிரி கூனி குறுகி அப்படி இருந்தும் இந்த வாய்ப்பை இவன் விட்டுறக்கூடாதுன்றதுக்காக சைத்ரா கேட்ட அந்த கேள்விகளுக்கெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்றான். இவன் ஆன்சர் பண்ணதுமே ஓகே இவன் அந்த எக்ஸாம் எழுத தகுதியானவன் தான் அப்படின்ற மாதிரி இவங்க அப்ரூவலும் கொடுக்குறாங்க. அப்படி அப்ரூவல் கொடுத்தது மட்டும் இல்லாம என்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணவனுக்கே ஆல் தி பெஸ்ட் சொல்லி இந்த அப்ரூவல் லெட்டரை சைத்ரா கொடுத்து அனுப்புறா. அவ்வளவுதாங்க, இந்த விஷயம் விகாஸை பயங்கர எமோஷனுக்குள்ள ஆகுது. அப்படியே அழுதுகிட்டே அப்ரூவல் லெட்டரை வாங்கிட்டு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்க அம்மா கிட்ட போயிட்டு அந்த அப்ரூவல் லெட்டரை கொடுத்துட்டு லைஃப்ல இவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான்றத அந்த இடத்துல உணர்றான். அந்த உணர்தலோட அந்த அம்மாவுடைய காலை பிடிச்சு கதறி கதறி அழ அவன் கண்ணீரால அவன் அம்மாவுடைய காலை நினைக்கிறான். அப்படியே இந்த எமோஷன் காட்சியோட இந்த படமும் முடியுது. ஏன்னா மக்களே, இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். அண்ட் இந்த படத்தோட கிளைமாக்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களால நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.